ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொன்வண்ண விநாயகரோட கும்பாபிஷேகம் தான். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையான கோவில். இது என்னோடய ஹஸ்பண்டோட ஆயத்தாத்தா, அதாவது அவர்களோட முன்னோர்களோட கோவில். ஸோ இன்றைக்கி இந்த கோவிலில் நடந்த கும்பாபிஷேகம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ரொம்ப லக்கிங்க. நாங்கள் இந்த மந்த்லேயே வந்து 2 கும்பாபிஷேகம் பார்த்துட்டோம். ஒன்று வந்து என் வீட்டு சைடு, இன்னொன்று வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டு சைடு. கும்பாபிஷேகம் வந்து ஒன்று பார்த்தாலே 12 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு சாமியை வேண்டுறது அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப லக்கி. வாங்க இங்கே எப்படி கும்பாபிஷேகம் நடந்துச்சு, நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது இந்த வீட்டில் பார்ப்போம். மேலத்தளங்கோட ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 3 டேஸ் ப்ரோக்ராம். நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பசங்க எப்பயும் போல் அவங்க தங்கச்சி கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பி. முத்துக்குமார் சாமி, சிவன், பார்வதி ஆகிய தெய்வங்களுக்குரிய பொங்கல் மல்லாரி கரங்கள் வந்து கொண்டிருக்கிற காட்சி பேரை பள்ளி பண்ணிடுவோம். 50 காசு வாசல்ல சாப்பிட்டு போட்டு கொடுக்குறாங்க. காசு கொடுக்குறோம். 100 ரூபா கொடுத்து 50 காசு போய் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாம் கரெக்டாக கருடன் வந்துட்டார். கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எண்ணிச்சித்தி கிராமத்தில் நல்லபடியாக கும்பாபிஷேகம் சூப்பராக நடந்துச்சு. இந்த கும்பாபிஷேகத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணது எல்லாருமே வந்து இவரோட ரிலேட்டிவ்ஸ் தான். முக்கியமாக அவங்க வந்து மாமா எல்லாருமே தான் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கலசம் செஞ்சதை வந்து நம்ம சுற்றி வரணும்னு சொல்லிட்டு அதை சுற்றி வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. ஸோ நல்லபடியாக சுற்றி வந்தோம். அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். வீட்டில் போய் 3 நாள் வைக்க சொன்னாங்க. வச்சு சாமி கும்பிட்டு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. இது எங்கள் ஊர் அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. மைக்கு பிடிச்சலாம் பேசிக்கிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து நல்ல சாப்பாடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறீங்களா, வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஆடலும் பாடலும் தான். அது இல்லாமல் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்காது. சூப்பராக இருந்தது. சென்னையில் எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டோம். ஸோ அதனால் ஊரில் போய் அவங்க மாமா அத்தைக்கிட்டலாம் காசு வாங்கி அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே கடைக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.